பிரைஸ் தி லார்ட். யோனா 3ஆம் அதிகாரம். யோனா 3ஆம் அதிகாரத்தில் நம்ம தியானிக்க போகிற வார்த்தைகள் என்னென்னா, கர்த்தருடைய வார்த்தை யோனாவுக்கு 2ஆம் தரம் அறிவிக்கப்படுகிறது. முதல் முறை அறிவிக்கப்பட்ட பொழுது அவர் இருதயத்தை கடினப்படுத்தி ஆப்போசிட் டைரெக்ஷனில் பிரயாணப்பட்டு போனார். கர்த்தர் அவருக்கு நீதியை படிப்பித்து கொடுத்தார். இப்பொழுது 2வது முறை அவருடைய சத்தம் யோனாவுக்கு உண்டாகிற பொழுது அதை கேட்டு அவர் செவி சாய்த்து தேவன் சொன்னபடியே அவர் நடந்து போகிறார். இப்படி அவர் நடந்து போகும் பொழுது நம்ம ஒரு பெரிய ஒரு மீட்பின் காரியத்தை காண்கிறோம். புறஜாதியாரான நினிவே பட்டணத்தார் இருட்டு உடுத்தி சாம்பலில் உட்கார்ந்து மனம் திரும்புகிறாங்க. இது ஒரு பெரிய ஆச்சரியமான ஒரு காரியமாக இருக்குது. தேவனை அறியாதவர்கள் கூட இந்த ஒரு தேவனுடைய செய்கையினாலே, அவருடைய வார்த்தை அறிவிக்கப்பட்டதினாலே அந்த வார்த்தையை உள்ளபடியே கேட்டு எப்படி இருதயத்திலே குத்தப்பட்டவர்களாகி மனம் திரும்புதலுக்கு உள்ளாவாங்க அப்படிங்கிறத இந்த அதிகாரத்தில் பார்த்துட்டு, இதே மாதிரி ஒரு சம்பவம் புதிய ஏற்பாட்டில் அப்போஸ்தலர் 2ஆம் நிருபத்திலையும் நடக்குது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்த சுவிசேஷத்தை கேட்டு இருதயத்திலே குத்தப்பட்டவர்களாகி அநேகர் மனம் திரும்புதலுக்குள்ள வழிநடத்தப்பட்டாங்க. இன்றும் இந்த வார்த்தை இதே போல அநேகரை தேவனுக்கு நேராக வழி நடத்துகிறதற்கு வல்லமை உள்ளதாக இருக்குது. ஆகையினால இந்த வார்த்தையை நம்ம கவனமாக கேட்போம். ஆண்டவர் இதன் மூலம் நம்ம கூட இடைப்படுவார். வாசிக்கலாம். 2ஆம் தரமும் கர்த்தருடைய வார்த்தை யோனாவுக்கு உண்டாகி அவர், நீ எழுந்து மகா நகரமாகிய நினிவேக்கு போய் நான் உனக்கு கற்பிக்கும் வார்த்தையை அதற்கு விரோதமாய் பிரசங்கி என்றார். யோனா எழுந்து கர்த்தருடைய வார்த்தையின்படியே நினிவேக்கு போனான். நினிவே 3 நாள் பிரயாண விஸ்தாரமான மகா பெரிய நகரமாய் இருந்தது. யோனா நகரத்தில் பிரவேசித்து 1 நாள் பிரயாணம் பண்ணி இன்னும் 40 நாள் உண்டு. அப்பொழுது நினிவே கவிழ்க்கப்பட்டு போம் என்று கூறினான். இந்த 4 வசனங்களை முதலாவது தியானிப்போம். கர்த்தருடைய வார்த்தை 2ஆம் விசை யோனாவுக்கு உண்டான பொழுது அவர் இந்த முறை கர்த்தருடைய சொல்லை கேட்டு அதற்கு இசைந்து கீழ்ப்படிந்தல் உள்ளவர் ஆனார். முதலாவது முறை கர்த்தருடைய வார்த்தை அவருக்கு வந்தபோது கர்த்தர் இவ்வளவு டீட்டெயில்டாக அவருக்கு பேசலை. ஆண்டவர் சொன்னது என்ன, நீ போய் நினிவேக்கு விரோதமாய் பிரசங்கி அப்படின்னு மட்டும்தான் சொன்னார். அப்போது யோனாவால் அதை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. யோனா அதை ஏற்றுக்கொள்ள மாட்டார் என்று கர்த்தருக்கு தெரியும். ஆகையினால தான் ஃபுல் டீட்டெயில்ஸாக யோனா என்ன சொல்லணுங்கிறத ஆண்டவர் வேஸ்ட்டாக அப்போ சொல்லலை பாருங்க. எக்ஸாக்டாக எப்போ நம்ம கீழ்ப்படிந்து செய்வோமோ அப்போ தான் டீட்டெயில்ஸை கர்த்தர் நமக்கு கொடுக்குறார். இப்போது யோனாவுக்கு கற்பித்த வார்த்தை என்ன தெரியுமா சொல்கிறார் கர்த்தர் சொல்கிறாரு, இன்னும் 40 நாள் உண்டு, அப்பொழுது நினிவே கவிழ்க்கப்பட்டு போம். அவ்வளோதான். இதுதான் கர்த்தர் கற்பித்த வார்த்தை. யோசித்து பாருங்களேன், ஒரு அழிய போகிற ஒரு பட்டணத்துக்கு கர்த்தர் நம்ம அனுப்பி வைக்கிறாருன்னா நம்ம அந்த இடத்துல போய் அங்கே இருக்கிற அநேக கோடிக்கணக்கான பேர் இருக்கலாம், லட்சக்கணக்கான பேர் இருக்கலாம், எவ்வளோ பேர் தெரியல, அவ்வளோ பேருக்கும் சுவிசேஷத்தை சொல்லும்போது அது என்னன்னு சொல்கிறதுன்னு நமக்கு ஒரு ஐடியாவே இருக்காது இல்லைங்களா? ஆனால் யோனாவுக்கு கர்த்தர் அழகாக கற்பித்து கொடுக்குறாரு. இந்த வார்த்தையை சொல்லும் போதும் அவ்வளோதான். ரொம்ப எளிமையான 2 வார்த்தைகள் தான் பாருங்க. இன்னும் 40 நாள் உண்டு, அப்பொழுது நினிவே கவிழ்க்கப்பட்டு போகும். அவ்வளோதான். அப்போது 40 days அப்படிங்கிறது நம்ம பார்க்குறோம். பழைய ஏற்பாட்டு காலத்தில் இஸ்ரவேல் ஜனங்களை கர்த்தர் நீதியின் பாதையில் நடத்துவதற்கு அவர்களுக்கு 40 ஆண்டு காலம் கொடுத்தார். அந்த 40 ஆண்டில் அவர்களுக்கு தனது கற்பனைகளின்படி நடப்பது எப்படி என்பதை கற்றுக் கொடுத்தார். அதிலே அவர்கள் மீறுதல் செய்த பொழுது அவர்கள் தண்டனையை அனுபவித்தார்கள், மனந்திரும்பின பொழுது நன்மையை சுகித்தார்கள். அப்படியே அவர்களை நீதியின் வழியில் பழக்கப்படுத்தி வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்துக்கு கொண்டு வந்தார். இறுதியில் அவர்கள் அடைந்தது
வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசம். அதே மாதிரி நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வாழ்க்கையில் அவர் பரிசுத்த ஆவியினாலே முத்திரை போடப்பட்டு ஆவியானவர் அவரை வனாந்தரத்துக்கு அழைத்து கொண்டு போய் 40 நாள் உபவாசம் இருந்தார். அந்த 40 நாளில் சோதனைக்காரன் அவரை சோதித்தான். இங்கே நினிவே பட்டணத்தாருக்கு கொடுக்கப்பட்டதும் 40 நாட்கள். இந்த 40 நாட்களில் தேவன் அவர்களை மனந்திரும்புவதற்கு ஆயத்தமான ஒரு காரியத்தை அவர்கள் இருதயத்திலே செய்திருக்கிறார். அவர்கள் என்ன செய்தார்கள் என்று பார்க்கிறோம். 5ஆம் வசனம், அப்பொழுது நினிவேயில் உள்ள ஜனங்கள் தேவனை விசுவாசித்தார்கள், உபவாசம் செய்யும்படி கூறினார்கள், பெரியோர் முதல் சிறியோர் மட்டும் இருட்டுடுத்தி கொண்டார்கள். முதல்ல விசுவாசித்தாங்க, உபவாசம் செய்ய தங்களை ஒப்பு கொடுக்குறாங்க, அடுத்து இருட்டு உடுத்தி கொள்கிறாங்க. இப்போ இந்த 3 காரியமும் மனம் திரும்புதலுக்கு ஏற்ற ஒரு கிரியையாக இருக்குது. ஏன் சொல்லுங்க? விசுவாசங்கிறது கேள்வியினால் வரும்னு வேத வார்த்தை சொல்லுது. யோனா பிரசங்கித்தது கர்த்தருடைய வசனம். அதை அப்படியே கேட்டாங்க, விசுவாசம் வந்துருச்சு. விசுவாசம் வந்த உடனே அடுத்த என்ன வருது? கிரியை வருது. உபவாசம் செய்யும்படி கூறுறாங்க. சரி, உபவாசிக்கணும்னு யோனா சொல்லலையே, கர்த்தர் அவங்களுக்கு அதை சொல்லலையே. அப்போ உபவாசிக்கணுங்கிற எண்ணம் அவங்களுக்கு எங்கேருந்து வந்திருக்கும்? யோசித்து பாருங்க. அப்போது உள்ளுக்குள்ள தேவன் தன்னுடைய நியாயப்பிரமாணத்தை ஒருவருடைய இருதயத்தில் வைத்திருக்கிறார் என்பது தெளிவாக காணப்படுகிறது. அப்போது தங்களை தாழ்த்தும்படி உபவாசிக்கும்படி அவர்கள் இருதயத்தில் ஏவப்படுகிறார்கள். அது மட்டுமல்ல, இருட்டு உடுத்தி கொள்ளுகிறார்கள். இருட்டுங்கிறதும் தங்களுடைய நல்ல வஸ்திரங்களை களைந்து விட்டு தேவனுக்கு முன்பாக தங்களை தாழ்த்துவது. எப்படி? பெரியோர் முதல் சிறியோர் மட்டும். இது ஒரு ஆச்சரியமாக இருக்கு இல்லையா? பெரியவங்க ஓகே, அவங்களுக்கு புரியுது. சின்ன பசங்க அவங்களுக்கு எப்படி புரிஞ்சிருக்கும்? அவங்களுக்கும் இருதயத்தில் இந்த குத்துதல் உண்டாயிருக்குங்கிறத காண முடிகிறது. அதுக்கு பிறகு 6ஆம் வசனம் சொல்லுது, இந்த செய்தி நினிவேயின் ராஜாவுக்கு எட்டின போது அவன் தன் சிங்காசனத்தை விட்டு எழுந்து தான் உடுத்தியிருந்த உடுப்பை கழற்றி போட்டு இரட்டை உடுத்தி கொண்டு சாம்பலிலே உட்கார்ந்தான். ஜனங்கள் மனம் திரும்பினாங்க, ஓகே. ராஜாவும் கூட, நினிவே பட்டணத்தை ஆண்ட ராஜா, அவரும் சாம்பல்ல உட்கார்ந்து இருட்டை உடுத்தி கொண்டு மனம் திரும்புகிறார். அப்போ இதுவும் தேவனாலே வந்த ஒரு காரியம் என்பதுதான். அப்போ எல்லாருடைய இருதயத்திலும் கர்த்தரால் என்ன செய்ய முடியும்? அந்த ஏவுதலை அதை கொடுக்க முடியும். அது மாத்திரமல்ல, அது கர்த்தர் மாத்திரம் செய்கிற காரியம் அல்ல. கர்த்தர் வார்த்தை அனுப்புகிறாரு, அதை கேட்டு செவி சாய்க்கிறவங்க, இருதயத்தை கடினப்படுத்தாம கர்த்தருடைய சொல்லுக்கு கீழ்ப்படுகிறவர்களுக்கு நன்மை உண்டாகும் என்பதை இந்த அதிகாரத்தில் நம்ம காண முடிகிறது. ஏன்னா கீழ்ப்படிந்தது பூரா அந்த ஜனங்களுடைய ரியாக்ஷன். ராஜாவும் அதுதான் அவருடைய ரியாக்ஷனும். அடுத்து 7வது வசனம், மேலும் ராஜா தானும் தன் பிரதானிகளும் நிர்ணயம் பண்ணின கட்டளையாக நினிவேயில் எங்கும் மனுஷரும் மிருகங்களும் மாடுகளும் ஆடுகளும் ஒன்றும் ருசி பாராதிருக்கவும் மேயாமலும் தண்ணீர் குடியாமலும் இருக்கவும், மனுஷரும் மிருகங்களும் இருட்டினால் மூடிக்கொண்டு தேவனை நோக்கி உரத்த சத்தமாய் கூப்பிடவும், அவரவர் தம் தம் பொல்லாத வழியையும் தம் தம் கையிலுள்ள கொடுமையையும் விட்டு திரும்பவும் கடவர்கள். யாருக்கு தெரியும்? நாம் அழிந்து போகாதபடிக்கு ஒருவேளை தேவன் மனஸ்தாபப்பட்டு தம்முடைய உக்கிர கோபத்தை விட்டு திரும்பினாலும் திரும்புவார் என்று கூறச் சொன்னான். ராஜா ஒரு அருமையான காரியத்தை பிரதானிகளோடு பேசி ஒரு முடிவெடுக்கிறார். அது என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, மனுஷங்க மட்டுமில்லை, மிருகங்களும் கூட கர்த்தரை நோக்கி கூப்பிட வேண்டும் என்று சொல்றார். அப்போது ஒரு காரியம், நினிவேயினுடைய அக்கிரமம் கர்த்தருடைய சமூகத்தை வந்து எட்டிற்று என்பதை கர்த்தர் யோனாவுக்கு சொன்னார். அதை யோனா சொல்லி இருக்க வேண்டும்.
ஒருவேளை அவர்கள் விசாரித்திருந்தால் யோனாவை நோக்கி, இப்படிப்பட்ட ஒரு வார்த்தையை கர்த்தர் எங்களுக்கு சொல்லுவதற்கு காரணம் என்ன, நாங்கள் செய்த பாவம் என்ன என்று கேட்டிருப்பாராயில் நிச்சயமாகவே யோனா சொல்லியிருப்பார். என்ன சொல்லியிருப்பார்? கர்த்தர் சொன்னார், உங்களுடைய அக்கிரமம் அங்கு வரை வந்து எட்டினது. இப்போ அதே மாதிரி இவங்க என்ன செய்கிறாங்க, நம்ம அக்கிரமம் வந்து எட்டுச்சுன்னா நம்மளுடைய நீதியும் கண்டிப்பாக அங்கே போய் எட்டும் அப்படின்னு சொல்லி இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம், சேர்ந்து உட்காந்து உபவாசம் பண்ணுறோம். இந்த 40 டேஸும் ஃபாஸ்டிங் ஒப்பு கொடுக்குறோம். ஒப்பு கொடுத்துட்டு மனுஷங்க மட்டும் இல்லை, மிருகங்களும் ஃபாஸ்ட் பண்ணட்டும், எல்லாரும் சேர்ந்து தேவனை நோக்கி கூக்குரலிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு, அது மட்டும் இல்லை, என்ன சொல்கிறாங்க, தம் தம் பொல்லாத வழிகளையும் தம் தம் கையில் உள்ள கொடுமைகளையும் விட்டு திரும்ப கடவர்கள். அப்போ அக்கிரமம் செய்ததுனால தானே இப்படி நடந்தது, இனி அக்கிரமம் செய்யக்கூடாது, எல்லாரும் அதை விட்டு திரும்புங்க அப்படின்னு சொல்கிறாரு. அதை கேட்ட ஜனங்களும் அதே மாதிரி ஒருத்தர் என்னென்ன தீமை செஞ்சாங்கன்னு அவங்க ஆத்மாவுக்கு தெரியும். அவங்க எல்லாரும் அதை எல்லாத்தையும் விட்டு மனம் திரும்புகிறாங்க. மனம் திரும்பி சொல்லும்போது இன்னொரு விஷயமும் சொல்கிறாரு. என்னென்னா, கண்டிப்பாக தேவன் இதை செஞ்சுதான் ஆகணும்னு அவர் சொல்லலை. ஒருவேளை தேவன் மனஸ்தாபப்படுவார், தமது உக்கிர கோபத்தை விட்டு திரும்பினாலும் திரும்புவார் என்று கூற சொன்னார். அப்போ எந்த அளவுக்கு அவருக்குள்ள விசுவாசம் வந்துருச்சுங்கிறத அவர் வார்த்தை அதை காண்பித்து கொடுக்குது. ஏன்னா விசுவாசத்தினால தான் நம்ம தேவனுக்கு பிரியமுள்ளவர்களாக மாறுகிறோம். நம்மளுடைய சொல்லு செயல் எல்லாமே சீர்படுது. இப்போ தேவனை நோக்கி இப்படி நம்ம உபவாசிக்கணும்னு சொன்னது மட்டும் இல்லாமல், தேவன் அதற்கு ஒருவேளை பதில் கொடுத்தாலும் கொடுப்பாரு, கொடுத்தா கூட பரவாயில்ல. அப்போ என்ன அர்த்தம், நான் தேவனுக்கு முன்பாக ஒன்றுமே இல்லை, அவர் எல்லாவற்றுக்கும் மேலானவராக இருக்கிறாரு, நம்ம அக்கிரமம் பண்ணோம், நமக்கு கொடுக்க இருந்த தீர்ப்பு நீதியானது, ஆனால் இப்போ நான் மனம் திரும்புறதை பார்த்து ஒருவேளை அவர் மனஸ்தாபப்படலாம் இல்லையா, எனக்காக அவர் பரிதாபப்படலாம் இல்லையா என்று நினிவே பட்டணத்தார் யோசிக்கிறாங்க. இது எவ்வளவு அருமையானது பாருங்க. அதாவது தவறை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான்னு வேதம் சொல்லுதே. அப்போது நம்ம தவறுகளையெல்லாம் அறிக்கையிடாம, நான் கரெக்டாக தான் இருக்கிறேன், நான் என்ன பெரிய தப்பு பண்ணேன், மற்றவன் பண்ணலையா அப்படின்னு பேசக்கூடிய ஒரு நாவு மிகவும் பெருமை உள்ளது. அது பெருமையுள்ள ஒரு இருதயத்திலிருந்து வருது. ஆனால் பரலோக தேவனுக்கு முன்பாக நான் ஒன்றுமே இல்லை, அவர் என்னை நோக்குவதற்கு நான் எம்மாத்திரம்னு எப்போ ஒரு மனிதன் தன்னுடைய இயல்பை உண்மையாகவே உணர்ந்து கர்த்தருக்கு முன்பு தன்னை தாழ்த்துகிறானோ அவன் இரக்கம் பெறுகிறான். ஏன்னா யோனா சொன்னார், இருதயத்தை கடினப்படுத்துகிறவர்கள் தங்களுக்கு வரும் கிருபையை போக்கடிக்கிறார்கள். இப்போ இந்த இடத்துல அவர்கள் இவ்வாறு செய்த பொழுது என்ன நடந்துச்சு தெரியுமா? 10ஆம் வசனம் சொல்லுது, அவர்கள் தங்கள் பொல்லாத வழியை விட்டு திரும்பினார்கள் என்று தேவன் அவர்களுடைய கிரியையை பார்த்து தாம் அவர்களுக்கு செய்வேன் என்று சொல்லி இருந்த தீங்கை குறித்து மனஸ்தாபப்பட்டு அதை செய்யாதிருந்தார். இப்போ கர்த்தர் இந்த நினிவே பட்டணத்தை அவர் மன்னித்து விட்டார். அப்படி மன்னித்ததற்கு காரணம் என்ன? கர்த்தர் ஒன்றை காண்கிறார். அது என்ன? அவர்கள் தங்கள் பொல்லாத வழிகளை விட்டு திரும்பினார்கள் என்று பார்த்துன்னு போட்டிருக்கு. இப்போது ஒரு கேள்வி, சர்வத்தையும் உண்டாக்கின தேவனுக்கு அவர்கள் மனம் திரும்புவார்கள் என்று தெரியாதா? இது அவர் பார்த்து தான் தெரிந்து கொள்ள வேண்டுமா? இங்கே தான் தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற சுயாதீனத்தையும் தேவனுடைய வல்லமையையும் பராக்கிரமத்தையும் நம்ம அறியணும். எப்படின்னா, தேவனால் செய்ய முடியாத காரியம்னு ஒன்றும் கிடையாது. நம்ம அவர் கரத்தில் செய்யப்பட்ட மண்பாண்டமாக இருக்கிறோம். நமக்குள்ள தன்னுடைய ஆவியை வைத்திருக்கிறாரு. அவர் சொல்லுக்கு ஒருவனும் எதிர்ப்பு நிற்பதில்லை என்று வேதவசனம் சொல்லுது. அவ்வளவு வல்லமையுள்ள தேவன் நமக்கு ஒரு பெரிய காரியத்தை கொடுக்கிறார். அது என்ன? சுயாதீனம். ஒவ்வொருத்தனும் தன் மனதில் எதை நிர்ணயிக்கிறானோ அதன்படி செய்யறதுக்கு சகல உரிமையையும் கர்த்தர் கொடுக்கிறார். அதை அவர் ஒருபோதும் தடுப்பதில்லை.
இப்போ நீங்கள் உங்கள் மனசில் எப்படி வாழணும்னு நிர்ணயம் பண்ணுறீங்களோ அது உங்களுடைய தீர்மானம். கர்த்தர் என்றைக்குமே நன்மையும் தீமையும் சொல்லி கொடுப்பாரு, நல்லதை செய்ய வேண்டுமென்று விரும்புவார், ஆனால் கட்டாயப்படுத்த மாட்டார். அப்படி செய்தால் என்ன உண்டாகும்? சுயாதீனம் என்பது இல்லாமலேயே போகும். இப்போது நினிவே மக்களுக்கு இப்போ ஒரு விஷயம், அவர்களிடத்திலே அன்பு கூறுகிறாரு. அவர்கள் அக்கிரம செய்கைகளில் இருந்தப்போ அவர்களுடைய அக்கிரமம் அவருடைய சமூகத்தை எட்டின பொழுது அதற்காக மனஸ்தாபப்படுறாரு. ஐயோ, இப்படி வீணா அழிந்து போகிறாங்க. அப்போ ஆண்டவர் சொல்கிறாரு, வலது கைக்கும் இடது கைக்கும் வித்தியாசம் தெரியாத அப்படின்னு ஒரு வார்த்தையை அடுத்து நம்ம தியானிக்க போகிற வசனங்களில் யோனாவுக்கு சொல்கிறாரு. அப்போ என்ன அர்த்தம்னா, இந்த நினிவே மக்களுக்கு சத்தியம் தெரியல, இப்படி செய்கிற அக்கிரமத்துக்கு இவ்வளவு பெரிய ஆபத்து இருக்குன்னு அவங்களுக்கு புரியலை, அது தெரியாமல் தப்பு பண்ணிகிட்டு இருக்கிறாங்க, ஆனால் சொன்னால் மனம் திரும்புவாங்க என்று கர்த்தர் அறிந்ததைத்தான் அவர் செயலில் செய்து முடிக்கிறாரு யோனாவை கொண்டு. ஆனால் மனம் திரும்பினது யாரு? மக்கள், நினிவே பட்டணத்தார். அவர்கள் மனம் திரும்பினதை கண்டு இதை நான் அவர்களுக்கு சொல்லியிருந்த தீங்கை குறித்து மனஸ்தாபப்பட்டாரு, அதை செய்யாதிருந்தார். ரெண்டு நடக்குது. ஒன்று என்ன? ஐயோ, இவர்களை நான் அழிக்க இருந்தேனே, ஒருவேளை இவர்களை நான் அழித்திருப்பேனே என்று சொல்லி மனஸ்தாபப்படுகிறார். அப்போ என்ன அர்த்தம்? கர்த்தர் ஒரு மனிதன் பாவி அழிந்து போவதை அவர் விரும்புவதில்லை. நம்ம நினைக்கக்கூடாது தேவன் தண்டிக்கிறவர், தண்டனை கொடுக்கறது அவருக்கு ஒரு சந்தோஷம் போல என்று. இல்லை, மனஸ்தாபப்படுகிறார். அப்போ என்ன அர்த்தம்? ஒரு அக்கிரமம் செய்யக்கூடிய ஒருவன் மனம் திரும்புவதே அவரது விருப்பம் என்பதற்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே நமக்கு தந்தது தான் சாட்சி. இப்போது இதற்கு ஒப்பான ஒரு சம்பவத்தை நம்ம இங்கே காணப்போகிறோம். இப்போ ஒரு விஷயத்தை நம்ம புரிந்து கொள்ளுகிறோம். என்னவென்று சொன்னால், மனம் திரும்புதல் என்பது உளமாற நடக்கக்கூடிய ஒரு மாறுதல். அந்த மாறுதலினாலே உண்டாகும் கிரியை. இப்போது அந்த கிரியை என்ன? இவர்கள் செய்த காரியம் வாசித்துட்டோம். அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்தில் 36ஆம் வசனம். ஆகையினால் நீங்கள், இது எப்போ நடக்குதுன்னா, எல்லோரும் ஒரு இடத்துல கூடியிருக்கிறாங்க பெந்தேகோஸ்தே நாளில். அப்போது பரிசுத்த ஆவியானவர் அப்போஸ்தலர்களை நிரப்பின பொழுது, சீஷர்களை நிரப்பின பொழுது, அவர்கள் எல்லோரும் அங்கே நின்று கொண்டிருக்கிறாங்க. அங்கே வந்திருந்த ஜனங்களுக்கு பேதுரு பிரசங்கம் பண்ணினார். பேதுரு பிரசங்கத்தை முடிக்கும்போது இவ்வாறு சொல்லி முடிக்கிறார். என்ன சொல்றாரு? ஆகையால் நீங்கள் சிலுவையில் அறைந்த இந்த இயேசுவையே தேவன் ஆண்டவரும் கிறிஸ்துவும் ஆக்கினார் என்று இஸ்ரவேல் குடும்பத்தார் யாவரும் நிச்சயமாய் அறிய கடவர்கள் என்றான். இதை அவர்கள் கேட்டபோது இருதயத்திலே குத்தப்பட்டவர்களாகி பேதுருவையும் மற்ற அப்போஸ்தலரையும் பார்த்து, சகோதரரே, நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்றார்கள். பேதுரு அவர்களை நோக்கி, நீங்கள் மனம் திரும்பி ஒவ்வொருவரும் பாவ மன்னிப்புக்கென்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஞானஸ்தானம் பெற்றுக்கொள்ளுங்கள். அப்பொழுது பரிசுத்த ஆவியின் வரத்தை பெறுவீர்கள். வாக்குத்தத்தமானது உங்களுக்கும் உங்கள் பிள்ளைகளுக்கும் நம்முடைய தேவனாகிய கர்த்தர் வரவழைக்கும் தூரத்தில் உள்ள யாவருக்கும் உண்டாயிருக்கிறது என்று சொல்லி, இன்னும் அநேக வார்த்தைகளினாலும் சாட்சி கூறி, மாறுபாடுள்ள இந்த சந்ததியை விட்டு விலகி உங்களை ரட்சித்து கொள்ளுங்கள் என்று புத்தி சொன்னார். இப்போ பாருங்க, பேதுரு சொன்ன சுவிசேஷத்தில் இயேசு ஆண்டவரை பற்றி சொன்னார். தேவன் அவரை நமக்கு தந்ததனுடைய காரியத்தை குறித்து சொல்லி, அவர் உயிர் தெழுந்து இப்போ தேவனது வலது பரிசத்தில் இருக்கிறாரு. அவரைத்தான் தேவன் கிறிஸ்துவும் ஆண்டவரும் ஆக்கினார். அதாவது இவரைத்தான் தேவன் அனுப்பினார் என்பதை சொல்றார். சொல்லி முடித்த பிறகு இப்போ அதை கேட்குறவங்களுக்கு இருதயத்தில் ஒரு குத்துதல் உண்டாகுது. அப்போது அவங்க எல்லாரும் கேட்குறாங்க, நாங்கள் என்ன செய்யணும் அப்படின்னு கேட்குறாங்க. இதுவும் நினைவே பட்டணத்துக்கும் ஒரு சிமிலாரிட்டியை பார்க்க முடியும். அப்போ பேதுரு சொன்ன ஒரு காரியம் என்ன? நீங்கள் மனம் திரும்புங்க. நம்பர் 1, பாவ மன்னிப்புக்கென்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஞானஸ்தானம் பெறுங்க. அப்போது பரிசுத்தாவின் வரத்தை பெறுவீங்க. ஸோ இந்த காரியத்தை கேட்ட ஒவ்வொருத்தரும் இதே மாதிரி செய்தார்கள். செய்த பிறகு என்ன நடந்துச்சு பாருங்க.
அவனுடைய வார்த்தையை சந்தோஷமா ஏற்றுக்கொண்டவர்கள் ஞானஸ்தானம் பெற்றார்கள். அன்றைய தினம் ஏறக்குறைய 3000 பேர் சேர்த்து கொள்ளப்பட்டார்கள். அவர்கள் அப்போஸ்தலருடைய உபதேசத்திலும் அந்யோன்யத்திலும் அப்பம் பிட்குதலிலும் ஜெபம் பண்ணுதலிலும் உறுதியாய் தரித்திருந்தார்கள். அப்போ தேவனுடைய வசனம் விசுவாசத்தை கொண்டு வந்தது. விசுவாசம் மனந்திரும்புதலுக்கு நேராய் நடத்தினது. மனந்திரும்புதலினாலே ஒரு கிரியை உண்டானது. அது என்ன? மனந்திரும்பி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஞானஸ்தானம் பெற்ற இந்த சம்பவம். 3000 பேர் ஒரே நாளில் ஒரே இடத்துல தொடப்பட்டு ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு மனந்திரும்பி என்ன செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க? அப்போஸ்தலருடைய உபதேசத்தை கேட்டாங்க. ஒருத்தருக்கு ஒருத்தர் நட்புறவோடு ஒரு இடத்துல கூடி வந்து ஆண்டவருடைய வார்த்தையை நாள்தோறும் தியானிக்கிறாங்க, ஜெபம் பண்ணுறாங்க, அப்பத்தை பெற்று உட்கொள்கிறாங்க. இது எல்லாமே ஆண்டவராக இயேசப்பா சொல்லியிருந்த காரியம். இதை அவர்கள் செய்தார்கள் என்று பார்க்கிறோம். அப்போது இன்றும் கூட இந்த வார்த்தை நமக்கு எதை காண்பிக்குது தெரியுமா? இதை கேட்கிற நம்ம ஒவ்வொருத்தருக்குமே கர்த்தர் ஒரு சாய்ஸை கொடுக்குறாரு. இதை கேட்டுட்டு இது ஒரு செய்தி, இதுவும் ஒரு பிரசங்கம் அப்படின்னு போகலாம். அல்லது இந்த வார்த்தை இயேசு ஆண்டவர் என்னோடு பேசுகிறார் என்று அப்படியே நீங்கள் அதை எடுத்துக்கொண்டு நம்ம இப்போ எங்கே இருக்கிறோம்? இன்னும் நான் மனம் திரும்பலைன்னா மனம் திரும்ப வேண்டியது. மனம் திரும்பிட்டேன், நான் ஞானஸ்தானம் வாங்கலைன்னா நான் போய் ஞானஸ்தானம் வாங்குவது இயேசு சொன்ன வார்த்தையின்படி. இப்படியே நம்மை கீழ்ப்படிதலுக்கு உட்படுத்தும் பொழுது கர்த்தர் அந்த கீழ்ப்படிதலை காண்கிறார். எப்பெல்லாம் நம்ம தேவனுடைய சொல்ல கேட்டு அதுக்கு ரியாக்ட் பண்ணுறோமோ அப்போ தான் அதை தேவன் விசுவாசம் என்று எண்ணுகிறாரே தவிர கிரியை இல்லாத விசுவாசம் செத்த விசுவாசம். ஏன்னா விசுவாசத்தினால கிரியை வராமல் இருக்கிறதுக்கு என்ன காரணம்? என்ன, நிறைய பேர் ஒரு அன்கமிட்டட் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிறாங்க. காரணம் என்ன? அவர்களுடைய இருதயத்தில் இன்னும் முழுமையான ஒரு தொடுதல் வராமல் இருக்கிறது தான். அந்த தொடுதலும் கீழ்ப்படிதலும் வரும் பொழுது தான் நம்ம அவருடைய சந்தோஷத்துக்குள்ளே பிரவேசிக்க முடியும். அது வரைக்கும் தடை இருந்து கொண்டு தான் இருக்கும். ஸோ ஒரு என்ட்ரன்ஸ் கேட்டு போல் த மொமெண்ட் வி கமிட் அவர் செல்ஃப் டு த காஸ்பல் ஆஃப் ஜீசஸ் கிரைஸ்ட், நம்ம ஞானஸ்தானத்துக்கென்று ஒப்பு கொடுப்பது விசுவாசத்தினாலே வரும் காரியம். அப்போ அதை ஒருவரும் தடுக்க முடியாது. சகோதரி சுமதி அழகா சாட்சி கொடுக்கும்போது சொன்னாங்க, எவ்வளவோ தடைங்க வந்தது பிரதர், எனக்கு ஞானஸ்தானம் பெறணும்னு நான் நினைக்கும் போது எவ்வளவு தடைங்க. ஆனால் எல்லாவற்றையும் ஏசாண்டவர் உடைத்தார். ஒரு சமயத்தில் ஏசாண்டவர் அவங்க இருதயத்தில் பலமாய் பேசி இனி நான் தாமதப்படுத்த மாட்டேன் என்று முடிவெடுத்தாங்க. இப்போ இதே போல் பாருங்கள், நம்ம பல சமயங்களில் நம்ம இருதயத்தில் ஒரு கடினம் உண்டாகுது முதல்ல. ஆனால் ஏசாண்டவர் நம்மை ஞானஸ்தானத்துக்கு வழி நடத்தி அவருடைய பிள்ளைகளை அபிஷேகம் பண்ணுறார். எது ஞானஸ்தானம்? அவருடைய பிள்ளைகளாய் அபிஷேகம் பண்ணப்படுறோம். அபிஷேகம் பண்ணப்பட்ட உடனே பாவக்கட்டு முதலாவது முறிகிறது, சாபக்கட்டு முறிகிறது. இது எந்த ஒரு மனுஷனாலும் செய்யக்கூடாத ஒரு காரியம், இயேசு கிறிஸ்துவினாலே மாத்திரம் செய்யக்கூடிய ஒரு காரியம். அதனால தான் உலகம் முழுவதும் இந்த சுவிசேஷம் பிரசங்கிக்கப்படுகிற பொழுது இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே ஞானஸ்தானம் பெற்றுக்கொள்ளுங்கள் என்று எல்லோரும் பிரசங்கிக்கிறதற்கு இதுதான் காரணம். ஏன்னா நம்ம மனிதனுடைய அறிவை யோசிக்கிறது மாதிரி இன்றைக்கி நிறைய பேர் யோசிக்க முடியும். அது என்ன, ஞானஸ்தானம் வாங்கினாதான் கிறிஸ்தவர்களா? நாங்கள் ஒரு பாட்டுக்கு விசுவாசித்து கொண்டு நாங்களும் ஒரு நம்பிக்கையில் வாழக்கூடாதா அப்படின்னு சொல்லி பல வகைகளில் நம்ம வியாக்கியானம் பண்ண முடியும். அல்லது சொன்னதை கேட்டு கீழ்ப்படியவும் முடியும். எதை செய்யணுமோ அது நம்ம சாய்ஸ். தேவன் அதை வற்புறுத்துவதில்லை. ஆனால் நம் கிரியைக்கு பலனுண்டு. எப்போ நம்ம கேட்டு கீழ்ப்படுகிறோமோ நன்மையை புசிப்போம். அதை யாரும் நம்ம இடத்துலேருந்து எடுத்து போட முடியாது. எஜமானனுடைய சந்தோஷத்திலே பிரவேசிப்போம். அதற்கு பிறகு நம்ம வாழ்க்கை அவருடைய கரத்தில் இருக்குது. ஒவ்வொன்றும் கற்றுக் கொடுக்கிறாரு, தினமும் அறிவிக்கிறார். வாசிக்கிறோம் இல்லையா? நீ என்னை நோக்கி கூப்பிடு, உனக்கு அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்களை நான் உனக்கு அறிவிப்பேன் என்று சொல்கிற தேவன் இன்று நம்மளால் அறிந்து கொள்ள முடியாத பல காரியங்களை அவர் நம்முடைய இருதயத்திலும் சொப்பனத்திலும் தரிசனத்திலும் நமக்கு காண்பித்து கொடுத்து நாள்தோறும் நம்மை நடத்தி செல்லுகிறார். அவ்வாறு நடத்தி செல்லுவதற்கு நம்மளுடைய நற்கிரியைகள் காரணம் அல்ல, நம்ம ஏதோ ஸ்பெஷலுங்கிறதுனால இல்லை. தேவனுடைய கிருபை,
அவர் நம்மீது காட்டுகிற அன்பு. இந்த அன்பு நம் மீது பொழியப்படுகிறது எப்போ? நம்ம இயேசு கிறிஸ்துவை விசுவசித்து மனம் திரும்பி அவருடைய ஏற்றுக்கொண்டு வரும் பொழுது நம்ம என்ன ஆகிறோம்? அவருடைய நாமத்தில் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களுக்கும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அதிகாரம் கொடுத்தார். அந்த அதிகாரம் நமக்கு உண்டாவதுனாலே நாம் எல்லாவற்றையும் ஜெயம் கொள்ளுகிறவர்களாக மாறுறோம். அது வரைக்கும் வாழ்க்கை நம்ம தோக்கடித்து கொண்டே இருக்கும். ஆனால் எப்போ இந்த முடிவை நம்ம எடுக்கிறோமோ அதற்கு பிறகு நம்ம ஜெயம் கொள்ளுகிறவர்களாய் மாறுகிறோம். ஒரு வார்த்தை வாசிக்கிறோம், யார் இந்த உலகத்தை ஜெயிக்கிறவர்கள்? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பிள்ளைகள் என்று சொல்லி. ஆகையினால் இந்த வார்த்தைகளை நம்ம சிந்தையில் நிறுத்துவோம். நம்முடைய இருதயத்திலிருந்து நம்ம கர்த்தரோடு பேசுவோம். அவர் நமக்கு பதில் கொடுப்பார். எப்போ இருதயத்தில் குத்தப்பட்டு ஒரு மனிதன் அவரை நோக்கி முறையிடுகிறானோ அந்த வார்த்தைகளை கர்த்தர் மெய்யாகவே கேட்டு உடனடியாக பதில் தருகிறார். நினிவே மக்களுக்கு நடந்தது போல. ஆமென்.